வெல்கம் பேக் டு நம்ம தியா சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோன்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டுபிடிங்க, பார்ப்போம். ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு நம்ம தியா சேனல். இன்றைக்கி நம்ம தியா சேனலில் உங்களுக்காக பெங்களூரில் இருக்க மக்களுக்காக தேடி ஒரு அன்லிமிட்டெட் பஃபெட்டாக தேடி கண்டுபிடிச்சி போகிறோம். அதில் நம்ம இன்றைக்கி வந்திருக்க பஃபெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஃபைலில் இருக்க எம்பையர். வாங்க உள்ளே போய் சுவைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, சாப்பிட்டு சொல்கிறோம். நம்ம இன்னைக்கு சாப்பிட வந்த மெனு பார்த்தீங்கன்னா ஈட் அன்லிமிட்டெட் குயிக் அட் 319 rupees. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ரிசப்ஷன் கிட்ட வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா நானும் தியா வச்சுட்டோம். தியா என்ன பண்ண போறீங்க சொல்லிட்ட பிறகு நாங்கள் அப்படியே அங்கே இருக்க மெனு கார்டு பார்ப்போமா? இந்த அப்படி நீ ஒரு மெனு கார்டு பிடி, நான் ஒரு மெனு கார்டு எடுக்கிறேன். எப்படியோ மெனு கார்டு எடுத்து ஒன்றும் வாங்க போகிறதில்ல, இருந்தாலும் சரி பார்க்கலாம். பார்த்துட்டு பில்லு வாங்கிக்கலாம்னு சொல்லி சைடில் பார்த்தா ஷவர்மா, அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஷவர்மா. பார்த்தோன்னே நாக்கு உரிச்சிங்க, சூப்பராக இருந்துச்சு. சரி வா நம்ம மெனு கார்டு வாங்கி எது வச்சுட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு பில்லு வாங்கியாச்சு. 2 plate 638 ரூபா, 638 rupees. வாங்க உள்ளே போயிட்டு சுவைக்கலாம். பில் வாங்கிட்டு நம்ம பஃபெட் இருக்க இடத்துக்கு வந்தாச்சுங்க. பஃபெட் வந்தீங்கன்னா உள்ளே போனோன்னே ரைட் சைடில் தனியாக பஃபெட்க்கு தனியாக கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கே தான் பஃபெட் இருக்குது. சரி வாங்க இடத்த பிடிச்சாச்சு, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு வந்து பாயாசம், வெஜ்ஜுக்கு பொரியல், கேபேஜ் பொரியல். இது பார்த்திங்கன்னா சாம்பார், சுட சுட சாம்பார், குருமா அண்ட் புளி ரசம். அண்ட் இது பார்த்திங்கன்னா தால் ஃப்ரை. இது வந்து சரியான மஞ்சூரியன், ஆலு மஞ்சூரியனுங்க. வெஜ்ஜில் இதான் ஒரு சைடு ஆலு மஞ்சூரியன். தென் பார்த்துருங்க சூப்பராக இருக்குல்ல, எக் மசாலா. அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுங்க பட்டர் சிக்கன். பா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் சிக்கன் பிரியாணி, ஜீரா ரைஸ், சுவையான ஜீரா ரைஸ், ஒயிட் ரைஸ், சாம்பார் ரசத்துக்கு போட்டு சாப்பிட ஒயிட் ரைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்க தந்தூரி ரொட்டி. அப்புறம் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேரளா பரோட்டா. கேரளா பரோட்டா நாங்கள் இருக்கும்போது டைமில் இல்லை, அதுக்கப்புறம் இருக்குது, வந்திருக்கோம் போல், வரோன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்களா, இது வந்தால் ஸ்டார்டிங்கில் கொடுத்துறாங்க பெப்பர் சிக்கன். நம்ம இடத்த பிடிச்சாச்சு. இடத்த பிடிச்சிட்டு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆனால் பஃபெட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி போய் தட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு பையா கிட்டே போய்ட்டு ஒரு தட்டு கொண்டு அவர் பையா என்ன பண்ணுவாங்க, சிக்கன் 65 2 பீஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் பெப்பர் சிக்கன் கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் குவான்டிட்டி, அது அன்லிமிட்டெட் கிடையாது. இதுக்கப்புறம் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிளேட் வாங்கும்போது அது கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு அங்கே வச்சுருக்க டிஷ் இப்போ காட்டணும் பார்த்தீங்களா, அது என்னென்ன வேணுமோ அது அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். வாங்க நம்மளோட வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சுங்க. தட்டு கையில் கிடச்சோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தந்தூரி ரொட்டி ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, தந்தூரி ரொட்டிக்கு என்ன சைட் டிஷ் இருக்கும்? எஸ், நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி அந்த பட்டர் சிக்கன் தான். அந்த பட்டர் சிக்கன். அதுக்கப்புறம் நம்ம வந்த ஐட்டம் என்னது, பிரியாணி. பிரியாணி ஒரு ஸ்கூப் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தந்தூரியோட சைடிஷ் பட்டர் சிக்கன். அதுக்கப்புறம் சைடில் பார்த்து கேரளா பரோட்டா, அது காலியாக இருந்துச்சு, அப்புறம் அவர் கொடுத்தாரு. கேரளா பரோட்டா, பட்டர் சிக்கன், சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக பட்டர் சிக்கன். இது பார்த்திங்கன்னா எக் மசாலா. தியாக்கு எக் பிடிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எக் மசாலா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம டேபிள் போகலாம். அந்த டேபிளில் போயிட்டு வெளுத்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இன்றைக்கி ஒரு பொடி பார்க்கவே பிளேட் எப்படி கலர்ஃபுல்லாக அள்ளுது இல்லை. சாப்பிடாத. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சுவைச்சு பார்க்கலாமா? கேரளா பரோட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் பரோட்டா, பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆலு,
சூப்பராக இருக்கு. ஆமாம் பிரியாணிக்கு போயிடலாமா? பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அரிசி நல்லா தான் இருக்கு. ஹைதராபாத் ஸ்டைலில் இருக்கு. ஹைதராபாத் ஸ்டைலில் இருக்கு பிரியாணி. டேஸ்ட் பண்ணலாம். ஸ்பைஸ் நார்மலாக இருக்கு. ரொம்ப ஹையாக இல்லை, நார்மல் ஸ்பைஸ். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா இருக்கு. இது பெப்பர் சிக்கன். வாவ் சூப்பராக இருக்கு. எக் மசாலா, சிக்கன் 65, சிக்கன் 65 2 பீஸ் தராங்க. நல்லா அருமையாக இருக்கு டேஸ்ட். பயங்கரமாக இருக்கு. வறுத்துன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சாப்பிடும் போது தான் தெரியும் வறுத்த இல்லையான்னு. வாங்க சாப்பிடலாம். சோப் ஒன்று தராங்க. இது அப்படியே அந்த பஃபெட்டில் ஆட் ஆகிடும் கைஸ். வெஜ் பிளேட். வெஜ் பிளேட்டில் கீ ரைஸ், ஒயிட் ரைஸ், சாம்பார். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் கர்ட் ரைஸ். அதுக்கு பொரியல் வந்து கோஸ் பொரியல் அண்ட் ஆலு. சுட சுட பாயாசம். இனிப்பு கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது. டேஸ்ட் சூடாக இருக்குது, சுவையாக இருக்குது. வெஜ் பிளேட்டை சாப்பிட்லாம். வாங்க கீ ரைஸ் டேஸ்ட் பண்ணிடலாமா? கீ ரைஸ் நான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் கீ ரைஸ் சாப்பிட்றேன். ஆனால் எனக்கு அதை பற்றி டேஸ்ட் எவ்வளோ பெருசாக தெரில. லைட்டாக சாப்பாடு காய்ச்ச மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. சவுத் இந்தியன் டிஷ் சாம்பார். சாம்பார் 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 நல்லா இருக்கு. கர்ட் ரைஸ் நாங்கள் சாப்பிடுங்க. பொரியல், கோஸ் பொரியல். வீட்டில் தான் இந்த பொருளே சாப்பிட மாட்டேன். வெஜ் மெனுவும் ஓகே. ஆனும் ஆஹான்னு ஓகே. சாம்பார் சாதம் எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாமா? சாம்பார், ஒயிட் ரைஸ். சாம்பார் நல்லா போட்டு குழம்பு பெசிஞ்சிக்கணுங்க. பெசிஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த எல்லா சாப்பாடும் அந்த கலர் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு சாம்பாரோட டேஸ்ட் இருக்கும். இந்த பெப்பர் சிக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா, பெப்பர் சிக்கன் அதை லைட்டாக பிச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த ஆனியன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அது வச்சுக்கிட்டு இந்த கபாப் சிக்கன் 65 அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த பொரியல் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணிட்டு அது என்ன சுவை சூப்பர்பா. சாம்பார் சாதமே உங்களுக்காக எல்லா வெஜ்ஜும் நீங்கள் ட்ரை பண்ணுறேங்க ஐஸ். இப்போ வந்து ரசம் போட்டு மஞ்சள். ஐயோ சுடுது. ரசத்துக்கு ஆளு மஞ்சள் போட்டு ரசம் அப்படின்னு பார்த்துலாமா? வாங்க போகலாம். இன்னும் டிஃப்ரெண்ட் ஆகுது கைஸ். எப்படி இருக்கலான்னு தெரியல. என் மனைவி வைக்கிற மாதிரி ரசம் மாதிரி இல்லை, வேற ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. எப்படின்னே தெரியல. ஏதோ புளி வாசனை அடிக்குது. புளிக்குழம்புன்னு சாப்பிட்டே இருக்கும்போது டேபிளில் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபர் வச்சுருந்தாங்க. சரி, அதை மக்களுக்கு அப்படியே அந்த ஆஃபரை காட்டிடலான்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். பக்கெட் சிக்கன் பிரியாணி, கிரில் சிக்கன்லாம் போட்டிருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும் போல். எம்பிஆர் ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 100 people சாப்பிட்லாம் போல். அந்த அளவுக்கு சிட் அவுட் ஏரியாலாம் இருக்குங்க. என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சிடலாமா? சாப்பிட்டு முடிச்சிட்டோண்ணா. தியா உனக்கு என்ன பிடிச்சிச்சு? சிக்கன் பிடிச்சிச்சா? தியா சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு கைஸ். சாப்பிட்டோம், வெளுத்து வாங்கிட்டு இப்போ கிளம்புறோம். வாங்க வெளியே போய் சந்திக்கிறேன். அப்போ தான் கிளியராக சொல்ல முடியும். இங்கே கொஞ்சம் கொச்சம் சவுண்டு கேட்கும். கையில் நம்ம வச்சுருக்க கொக்கோகோலா வச்சுருக்கியா? சரி ஆம்பியன்ஸ் பாருங்கள்.
காய்ஸ் வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள், வயிறு பார்த்தாலே தெரியும். பிரியாணி பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் சாப்பிட்டோன்ட்டு. ஆனால் ஓப்பனாக சொல்லணும், ₹90 வர்த்தான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா பிரியாணி நாங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு கப்பு கூட சாப்பிட்ருக்க போனாங்க. இல்லை, ரீசன் என்னன்னு தெரியல. ஃபில்லும் பண்ணுற மாதிரி. ஆனால் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்து எல்லாம் ஏமாற்றுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் 3:30 வரைக்கும் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். வாங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க. தியா உனக்கு பிடிச்சிச்சாம்மா சாப்பாடு? தியா பாயாசம் பிடிச்சிச்சு, கொக்கோ கோலா பிடிச்சிச்சான். அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். ரைஸில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வெஜ் மெனுவும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் பொரியல்லாம் வெஜ்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆலு பொரியல் வெஜ் மெனுவும் கொஞ்சம் இருக்குது. சாம்பார் ரசம்லாம் இருக்குது. சாப்பிட்லாம், வாங்க வந்து சாப்பிடுங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஓகேன்னு நினைக்கிறேன், அப்படிதான் தோணுது. ஆனால் எங்களுக்கு என்னமோ வார்த்தா தெரியல. கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் லொக்கேஷன்லாம் கரெக்டாக பிங்க் பண்ணி வச்சிடறோம். செக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். See you in another video. Bye.